எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழக அரசியல் குறித்த ஒரு தகவல். கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழக அரசியல் மிக மிக ஒரு முக்கியமான மாற்றங்கள் வரக்கூடிய காலம் இருக்கிறதா? கூட்டணி கணக்குகள் வருங்காலத்தில் மாறுமா? அரசியல் ஆசாபாசங்கள்லாம் மாறுமா அப்படிங்கிற அளவிலான காட்சிகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. இதற்கு அடித்தளமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா பயணமாகிறார். அந்த பயணம் இந்த மாத இறுதியில் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அதை சம்பந்தப்பட்ட அறிக்கையையும் அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன் பின், அதாவது முதலமைச்சர் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடுகளுக்கு பயணம் செல்கிறார். இது ஒரு நீண்ட பயணமாக இருக்க போகிறது அப்படிங்கிறது மிக முக்கியம். இது 2-3 நாட்கள் இருக்கக்கூடிய பயணம் அல்ல, கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலான பயணம் என்று தகவல்கள் சொல்லுகின்றன. அமெரிக்காவிலே பெரும்பகுதியான நேரத்தை முதலமைச்சர் செலவழிக்க இருக்கிறார். அவரோட அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களும் பல IAS அதிகாரிகளும் ஒரு பெரிய குழுமை போகின்றது என்று தகவல்கள் சொல்கின்றன. இதில் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு செல்வது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை மிக மிக முக்கியமான ஒரு அறிக்கையாக அரசியலிலே பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கையிலே அவர் சொல்லியிருப்பது என்று சொன்னால், அமெரிக்காவிலே நான் இருந்தாலும் கூட என்னுடைய எண்ணமும் என்னுடைய சிந்தனையும் எல்லாம் தமிழக அரசியல் மீது தான் இருக்கும். தமிழகத்திலே அமைச்சரவை எப்படி ஆட்சி செய்கிறது என்பதை குறித்து தான் இருக்கும். அமைச்சர்கள்லாம் எப்படி நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், எப்படி தங்களுடைய கடமையை செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் குறியாக இருப்பேன். யாரும் எந்த விதமான தவறுமே செய்யக்கூடாது. அந்த தவறையெல்லாம் கண்காணிக்கிறதற்கு நான் அங்கே இருந்து கண்காணித்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல், முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்தை என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், மத்திய அரசும் அதற்கு கண்காணிப்புக்கு இருக்கிறதுன்னு சொல்லுவது பலருக்கும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சொன்னால், மத்திய அரசோடு இப்போது இணக்கமான ஒரு உறவு இதுவரை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இல்லை அப்படிங்கிறது எல்லோரும் தெரிந்ததே. பாஜகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக அரசிலும் தேசிய அரசிலும் எளியும் பூனையாகத்தான் இருந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. குறிப்பாக நம்ம நன்றாக அறிவோம், 2014 தொடங்கி நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வரை ஒவ்வொரு தேர்தலிலுமே இங்கே மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, RSS எதிர்ப்புங்கிற வலிமையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே இருக்கிற அமைச்சர்களும் சரி, இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்களும் சரி, இல்லை பிறரும் சரி, கிடைக்கும் வாய்ப்பில் எல்லாம் மத்திய அரசை கடுமையாக சாடுவது, நரேந்திர மோடியை மிக மிக கடுமையான விமர்சனம் செய்வது. அது மட்டுமல்ல, மத்திய நிதியமைச்சராக இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவருக்கு எதுவும் நல்லது செய்வதில்லை என்பது மட்டும் இல்லாமல் பலவிதமான கடுமையான விமர்சனங்களை அவர்களெல்லாம் வைத்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறதுல எல்லோரும் நன்கு அறிந்த விஷயம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 2 பக்கம். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே வாய்ப்பு கிடைத்து பேசும் ஒவ்வொரு கட்டத்திலுமே தங்களுடைய ஒவ்வொரு பேச்சையுமே மத்திய அரசுக்கு எதிராக கடுமையான பேச்சுக்கள் மூலம், விமர்சனங்கள் மூலம் செய்திருக்கிறார். நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு முறை நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுதும் கூட, அது கனிமொழி ஆகட்டும், ஆராசா ஆகட்டும், அல்லது தயாநிதி மாறன் ஆகட்டும், இந்த மூத்த திமுக உறுப்பினர்கள் அனைவருமே எந்த அளவிற்கு கடுமையாக டெல்லியிலே விமர்சனங்கள் வைக்க முடியுமோ, பாராளுமன்றத்தின் அவையிலே எவ்வளவு விமர்சனம் வைக்க முடியுமோ அவ்வளவு விமர்சனங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சருமே கூட தன்னுடைய தேர்தல் பிரசாரத்தில் ஆகட்டும், இல்லை பிற கருத்துக்களில் ஆகட்டும், இல்லை ஆளுநரோட சமீப காலம் வரை உறவாகட்டும், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே மத்திய அமைச்சரவையை, மத்திய அரசின் நடவடிக்கைகளை, பிஜேபி என்ற கட்சியை, பிஜேபி RSS அந்த சித்தாந்தங்களை எல்லாம் மிக மிக கடுமையான விமர்சனங்கள் வைத்து வந்திருக்கும் ஒரு முதல்வர், அந்த கட்சி இன்றைக்கு முதலமைச்சர் வெளிநாடு போடும் பொழுது மத்திய அரசும் கண்காணிக்கும்னு சொல்லுவது ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய திருப்பமோ என்று பலரும் யோசிக்கிறார்கள். எப்படி முதலமைச்சர் அப்படி சொல்லுகிறார்? இங்கே முழுமையான ஒரு ஆட்சி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல மெஜாரிட்டியோட ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறது. மூத்த IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள். திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைமை இருக்கிறது. மூத்த திமுக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு பேர் கண்காணித்து முதல்வருக்கு தகவல் சொல்வதை விட மத்திய அரசு இங்கு என்ன கண்காணிப்பதற்கு இருக்கிறது? மத்திய அரசு மாநில அரசினுடைய நடவடிக்கைகளை தங்களை மூக்க நிலைப்பதாக இது ஆகாதாங்கிற கேள்வி கட்டாயம் எழுகிறது. ஏன்னா திமுகவுடைய வாதமே பல சந்தர்ப்பங்கள் இதுதான். திமுக ஒவ்வொரு முறையும் இன்ஃபேக்ட் கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தபோது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கோஷத்தின் அடிப்படையில் தான் திமுக இன்றுமே இருக்கிறது. அப்படி சுயாட்சி நடக்கும் ஒரு மாநிலத்திலே எப்படி மத்திய அரசு இங்குள்ள அமைச்சரவை கண்காணிக்க முடியும் என ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அந்த ஆச்சரியம் என்று சொன்னால், இதை சொல்லியிருப்பது மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலினுடைய வார்த்தைகளிலேயே என்று சொல்லும் பொழுது, அரசியலிலே இங்கே பெரிய மாற்றங்கள் வரவிருக்கின்றனவோ அப்படிங்கிற கணக்குகள் நிறைய பேர் சொல்லுகிறார்கள். திமுக பாஜக உறவு மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, இல்லை இது
ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒருவேளை ஒரு சாதாரண அறிக்கையை வந்து நம்ம அதிகமாக அலசி பார்க்கிறோமா என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்தவரை இதை ஒரு பெரிய ஒரு மனமாற்றம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வருங்காலத்திலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்குமோ என்று ஹேஷங்கள் இருக்கின்றன. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இதற்கு முந்தைய பாஜக அரசுகளைப் போல இந்த பாஜக அரசு ஒரு மிருகபலம் பெற்ற பாஜக அரசு கிடையாது என்பது எல்லோரும் அறிந்ததே. இன்றைக்கு அரசு நடந்து கொண்டு இருப்பது என்று சொன்னால் அதுக்கு 2 ஆதரவுகள் மிக முக்கிய காரணம். ஒன்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி, இன்னொன்று வந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. இந்த இருவரிலே ஒருவர் கைவிரித்து விட்டு ஆதரவை வாபஸ் பெற்றால் கூட ஆட்சி கவிழ்ந்துவிடும் அபாயம் இருக்கிறது. ஒருவேளை அந்த கட்டம் எப்போதாவது வரும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் முன்போய் கை கொடுத்து ஆட்சியை காப்பாற்றுமோ, அதற்கான ஒரு முயற்சிகள் நடைபெறுமோ, அதற்கு திமுக தயாராக இனிமேல் இருக்குமோ என்றுதான் பல கேள்விகள் எழுகின்றன. மிக முக்கியமாக இதில் இன்னொன்று பார்க்க வேண்டியது சொன்னாங்க, இதுவரைக்கும் எளியும் பூனையுமாக இருந்த தமிழக அரசும் ஆளுநரும் நேற்று நடந்த ஆளுநருடைய தேநீர் விருந்தில் வந்து அமைச்சரவையில் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து ஆளுநரோடு அந்யோன்யமாக பேசிக் கொண்டிருந்தார். அண்ணாமலையும் கூட இந்த விருந்திலே கலந்து கொண்டு ஒரு சில அமைச்சர்களோடு நெருங்கி பேசியது அப்படின்னு செய்திகள் வருகின்றன. இவையெல்லாம் இனி அரங்கேறும் அரசியல் காட்சிகளுக்கு இங்கு ஏதாவது ஒரு குறியீடாக இருக்குமோ என்று கேட்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு விதத்தில் பார்த்தால் இப்படியான வாய்ப்புகள் மிக அதிகம் என்றே தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் வரைதான் அவர்கள் திமுக அவங்க அந்த வாக்கு வங்கியை காப்பதற்காக பாஜக எதிர்ப்பை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகும் கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகள் மத்திய அரசு தொடரும். அந்த மத்திய அரசிலே பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்குமோ என்று பல செய்திகள் இருக்கின்றன. நம்ம வந்து பழைய வரலாற்றை பார்த்தோம் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து மத்திய அமைச்சரவையிலே பங்கு கொள்வதில் வந்து எப்பவுமே ஆர்வம் காட்டுவார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த பொழுது பல மூத்த அமைச்சரவைகள் முக்கியமான போர்ட்போலியோக்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் பழக்கம். ஆனால் இப்பொழுது வந்து இந்த UPA 2க்கு பிறகு, அதாவது 2009க்கு பிறகு மத்தியிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பவரில் இல்லை, அங்கே அதிகாரத்தின் பங்கில் இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை. ஆனால் இனி வரும் காலங்களிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல மாற்றங்கள் நிகழ சூழ்நிலையிலே குறிப்பாக நம்ம எல்லோருக்குமே தெரியும், இனி வரும் காலங்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் முகாமாக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பல மாற்றங்கள் ஏற்படும் சூழ்நிலையிலே திமுகவை இன்னும் வலிமையாக்குவதற்கு மத்திய அரசிலே ஒரு பங்கு ஒரு 5 ஆண்டு காலத்திலே அட்லீஸ்ட் ஒரு 2 ஆண்டு காலம் இருந்தார்னு சொன்னால் அது ஒரு பெரிய வலிமை சேர்க்கும் என்று கருதுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள். திமுகவில் வந்து வெளிப்படையாக யாரும் இது சொல்லப்பட்டால் கூட திமுகவில் வந்து வித்தின் த க்ளோஸ் ரூம், மூடிய அறைக்குள்ளே இந்த கருத்தை சொல்லுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள். மத்திய அரசிலே வந்து மத்திய அரசுக்கு மிக நெருக்கமாக எப்போதும் இருக்கக்கூடிய TR பாலு போன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து இந்த கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் சொல்லுகின்றன. ஆக முதலமைச்சர் அமெரிக்கா சென்று திரும்பி வந்த பிறகு பரபரப்பான அரசியல் மாற்றங்கள் இங்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நடந்தவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் உறுதியாக அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும் என்றுதான் தெரிகிறது. இட் cannot be completely ruled out அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். இன்னொன்று எப்பொழுது சொல்றது, அரசியல் என்பது சாத்தியங்களுடைய விளையாட்டு. பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். திமுக வந்து இந்த ஆட்சியிலே மத்திய அரசிலே பங்கு கொண்டு ஒரு 2-2.5 ஆண்டுகள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலர் மூத்த மந்திரிகளாக ஆக முடியும் என்று சொன்னால் அது திமுக வேண்டாம் என்று சொல்லும் என்று யாரும் கருதவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அவர்கள் நெடுங்கால உறவு எப்படி மாறும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது, 2029 வந்து பாஜக இன்னும் வலிமை இழந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 3 முறை பிரதமராக 3 முறை பாஜக ஆட்சி முடிந்த பிறகுனா அந்த ஃபேட்டிக் வந்துடும், அதாவது ஒரு பிஜேபி ஃபேட்டிக், மோடி ஃபேட்டிக் வந்துடும். அப்படி வரும் சூழ்நிலையிலே மீண்டும் ஒருவேளை காங்கிரஸ் இந்த கிச்சடி கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வரும் என்று சொன்னால் அந்த சூழ்நிலை எப்படி திமுக எதிர்கொள்ளும், அந்த கணக்குகள் என்ன, இப்போதைக்கு வந்து பாஜகவோட கூட்டணி வைத்து விட்டு பிறகு முறித்து கொண்டு மீண்டும் 2029 காங்கிரஸோடு கைகோர்த்த முடியுமோ என்ற கணக்குகள் மிக முக்கியமாக கணக்காக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்பவும் சொல்றதுதான், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நம்புற மாதிரியே இல்லை இந்த பேச்சுக்கள்னு பலரும் கருதலாம். ஆனால் நடக்காமல் இருப்பதற்கு எதுவுமே வாய்ப்பு இருக்கிறது, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் முதலமைச்சருடைய இந்த அறிக்கை மிகப்பெரிய ஒரு குறியீடாக அரசியல் வட்டாரத்தில் கருதப்படுகிறதுங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது. உங்கள் நேரத்துக்கு நன்றி. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்கள் பதிவிடுங்க. நான் வேறொரு காணொலியோடு மீண்டும் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.